தொழிற்சாலையில் சேகரிக்கப்பட்டு வைத்திருந்த கழிவு நீர் அதற்கான தொட்டி வெடித்து 4-5 வீடுகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன. 50க்கும் மேற்பட்டவர்கள் அதனால் காயமடைந்திருக்கிறார்கள். நல்லவேளை உயிர் சேதமில்லை. இதுவரையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அது குறித்தும் கொடிக்காடு மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். உடனடியாக உரிய ஆய்வை மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன நிவாரணமோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கும் வீடற்றவர்களுக்கு வீடுகள் வழங்குவதற்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக சிப்காட் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் காற்று, குடிநீர் போன்றவை மாசடைந்து நச்சு கலந்து அதனால் பல்வேறு வகையிலான தோல் நோய், புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவுவதாக தெரிய வருகிறது. மக்கள் அதனால் அச்சமடைந்திருக்கிறார்கள். குடிக்காடு மக்களும் அந்த ராயல் சூப்பர் ஃபேப்ரிக் கம்பெனியை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல எண்ணியிருக்கிறோம். விரைவில் முதல்வர் அவர்களை சந்திக்கிற போது இது தொடர்பான மக்களின் அச்சத்தை அவரிடத்திலே கட்டாயம் முன்வைப்போம். உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்துவோம். இது ஒரு யூகமான கேள்வி. திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு அதுக்கான அப்படி நடந்தால் பார்ப்போம். நீங்க ஏன் திரும்ப யூகமா மறுபடியும் கேள்வி எடுத்துருங்க. அது வெறும் யூகமான ஒரு கேள்விக்கு நான் யூகமான ஒரு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியே உருவாகவில்லை. அதிமுக, பாஜக சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள். அது நீடிக்குமா என்று தெரியவில்லை. விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ஆக இன்னும் திமுக அணியை எதிர்ப்பதற்குரிய ஒரு அணியே உருவாகவில்லை. அப்படிங்கிற சூழலில் யூகமான கேள்விகளுக்கு பதில் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம். அந்த அணியில் தொடர்வோம். அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போதும் சொல்லுகிறேன். தமிழகத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் பல கட்சிகள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் ஊழல் அது வெறும் கற்பிதம் அல்லது வேண்டுமென்றே ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று திமுக தரப்பிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழல் நடந்திருப்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் விசாரிக்கட்டும், உரிய நடவடிக்கை எடுக்கட்டும். அதாவது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. படுத்துக்கொண்டே ஜெயிப்பது குறித்து கட்சியோட மாவட்ட செயலர் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வரைக்கும் ஜெயிப்போம் அப்படின்றாங்க. அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்கிறாங்க. அது அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கானது, அந்த கட்சியின் அதிகாரத்திற்கானது. அது அவருடைய கருத்து. எல்லா கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி அவங்களோட செயல்பட ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு தொகுதிகள் கேட்கும் எந்த தற்போதைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற முக்கியமான செயல் திட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அந்த கருத்தியலை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதுதான். அதற்கான பேரணியை இன்னும் வலுவாக நடத்த வேண்டும் என்பதால் தான் 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணியை ஜூன் 14க்கு நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம். அதை மாபெரும் பேரணியாக அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.